அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத ஒன் பை ஒன்னா வரிசையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது எந்தெந்த அட்டைகளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய, அதாவது NPHH, PHH, AAY இந்த 3 வகை வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறைகள் கண்டிப்பா பயன்படுத்தப்படும், அமல்படுத்தப்படும். அதுவும் 3 முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுவும் ரேஷன் அட்டைகளை பத்தின முக்கியமான அப்டேட். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்டேட் அப்படின்றத முதல்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்க அனைத்து குடும்ப தலைவிகளும் முதல்ல கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணும். அடுத்ததா ஆதார் அப்டேட் செய்யணும். அடுத்ததா மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். இது முதல் அப்டேட்டா கருதுவோம். ஸோ இது வந்து முதல் அப்டேட்டா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வகை அட்டை இருக்கு இல்லையா, இந்த 3 வகை அட்டைகளுக்கும் வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதை 2வது அப்டேட்டா நம்ம பார்க்க போறோம். 3வது முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் வாங்காதவர்களும் சரி, புதுசா ரேஷன் அட்டை வாங்கியவர்களுக்கும் சரி ஒரு முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணி விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட் வந்து ரிஜெக்ட் ஆனவங்களும் மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அது எங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இந்த தடவை எப்படி நம்ம ரிஜெக்ட் ஆகாம விண்ணப்பிக்கிறது, அதற்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன் இது மாதிரி எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நமது சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அபிஷியல் ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, விவசாய கடன், பயிர் கடன்கள், இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே நீங்க ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்லாம் என்ன ஏதுன்றத பார்த்து துல்லியமா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஷன் அட்டைகளை பத்தின முழு அப்டேட் நான் கொடுத்துட்றேன். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, ஜூன் 30ஆம் தேதி கடைசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறினால் ரேஷன் கார்டு ரத்தாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதனால அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் காலக்கெடுவுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு EKYC முடித்து உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழகத்தில் உள்ள 2.26 கோடி ரேஷன் கார்டுதாரர்களின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தும் பணியின் ஒரு பகுதியாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் விரல் கைரேகை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது வந்து மார்ச் வரைக்கும் தான் கொடுத்திருந்தாங்க. அதை நீட்டிச்சு இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இருப்பினும் வெளிநாடுகளுக்கு, அதாவது என்ன ரீசனுக்காக நம்ம கைரேகை கண்டிப்பா கட்டாயம் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக தெளிவா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க கவனமா கேளுங்க. இருப்பினும் வெளிநாடுகளுக்கு நிரந்தரமாக சென்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்களை பல குடும்ப அட்டைகளில் இருந்து இன்னும் நீக்கப்படாமல் இருப்பது மத்திய அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. இதனால் அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள் தொடர்ந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறைகேடுகளை தடுக்கவும், பயனாளிகளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தவும், முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களின் கைரேகையும் ஆதார் சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யுமாறு மத்திய அரசு தமிழக அரசு
தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆனவங்களும் இறந்து போனவங்களுடைய பெயர்களை வந்து நீக்காமல் இருக்கிறதுனால தமிழக அரசு அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அரிசி வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த முறைகேடு எல்லாமே தமிழக அரசு அதாவது எங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதனால வந்து நாங்க இத வந்து முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக தான் கட்டாயம் நீங்க கைரேகை பதிவு செய்யணும். ஸோ அப்படின்றத தெளிவா இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே கட்டாயம் நீங்க கைரேகை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டையுமே நீங்க பதிவு செய்யணும். அதே மாதிரி அடுத்ததா மொபைல் நம்பரும் கட்டாயம் நீங்க பதிவு செய்யணும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த மாதத்தோட ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த ரேஷன் அட்டையை நீங்க கைரேகை பதிவு செய்யல, ஆதார் அப்டேட் செய்யல, மொபைல் நம்பர் அப்டேட் செய்யல அப்படின்னா, ஜூன், ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஜூலை அடுத்த மாதத்திலிருந்து உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது. எந்த ரேஷன் கடைகளிலும் போயிட்டு நீங்க அந்த கார்டை வச்சு பொருட்கள் வாங்க முடியாது. அந்த கார்டை ரத்து செஞ்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க புதுசா தான் ரேஷன் அட்டைகள் வாங்கணும். ஸோ இதனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நீங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது. புதுசா ரேஷன் அட்டைகள் வாங்கக்கூடாதுன்னா, கண்டிப்பா உங்களுடைய அப்டேட்டை நீங்க பண்ணிக்கிடணும். கண்டிப்பா கைரேகை பதிவு செஞ்சிடணும். சரிங்களா? ஒருவேளை நான் வெளியூர்ல இருக்கேன். ஸோ எனக்கு வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து லீவ் இல்ல. ஸோ அந்த மாரி டைம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க எந்த ஊர்ல வேணும்னாலும் 38 டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் இருக்கலாம். அந்த மாவட்டத்தோட நீங்க கூட்டுறவு கடைக்கு சென்று இ-KYC மூலம் நீங்க வந்து நீங்க வந்து இது எல்லாமே மாத்திக்கலான்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சீக்கிரமாவே எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதன்படி தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனை முனைய கருவிகள் பாயிண்ட் ஆஃப் சேல் அதாவது பார்த்தீங்கன்னா POS மூலம் கார்டுதாரர்களின் விரல் கைரேகை பதிவு செய்யப்பட்டு ஆதார் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி கடந்த ஆண்டு தொடங்கி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 2024 இந்த அப்டேட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப இருந்து தான் இந்த எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் முடிக்காமலே இருந்தது. சரிங்களா? முன்னதாக இந்த பணியை கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்க கெடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை பல லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் தங்களது விரல் ரேகையை பதிவு செய்யாமல் உள்ளனர். அதனாலதான் இந்த ஜூன் வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றத மெனிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த நிலையில் ரேஷன் கார்டு இ-KYCக்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? எனவே இந்த விரல் ரேகை பதிவு செய்யாத பயனாளிகள் உடனடியாக தங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகையை பதிவு செய்து அரசின் இந்த திட்டத்தின் பலனை தொடர்ந்து பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தேதிக்குள் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டுகளில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் கைரேகை பதிவு செய்யறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த மாசங்கள்ல வந்து அரிசி எல்லாம் வரும். கைரேகை பதிவு செய்யாதவங்களுக்கு ரே ரேஷன் பொருட்களும் ரத்து செய்யப்படும். அவங்க அந்த இதுல இருந்தே ரேஷன் கார்டுல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா பெயர் வந்து நீக்கிருவாங்க அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே கட்டாயம் சீக்கிரமாவே பண்ணிடுங்க. AAY-PHH குடும்ப அட்டைகளில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலைக் கடைகளில் அதாவது நியாய விலைக் கடைகளில் சென்று அல்லது வெளிமாவட்டம் வெளிமாநிலத்தில் வசிப்பின் அருகில் உள்ள நியாய விலைக் கடையில் விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் இ-KYC மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாமல் காலக்கெடுவுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு இ-KYC-யை முடித்து உங்கள் ரேஷன் பயணத்தை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷனுக்கான அப்டேட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா 2வது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் இருக்கு இல்லையா? இவங்களுக்கு வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல வந்து 4000 ரூபாய் உதவித்தொகையாக ஊக்கத்தொகையாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசால் வந்த ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க. சரிங்களா? இதற்கு இந்த ஸ்கீமுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவும் நெட் சென்டர்ல போயிட்டு நீங்க இதற்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்றோம். சரிங்களா? சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா நெட் சென்டர்ல போயிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க அடுத்த மாதத்திலிருந்து. சரிங்களா? சோ இது வந்து 2வது அப்டேட் முடிஞ்சாச்சு. அடுத்தது 3வது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட். என்னன்னா மகளிர் உரிமை தொகை. மாதம் மாதம் இந்த மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 22வது தவணையாக இந்த மாதத்தோட வந்து 22வது தவணையாக 1000 ரூபாய் வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து
ரூபாய் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்க போன வருஷம், அதாவது 2024 தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? இதுல வந்து கிட்டத்தட்ட 2,16,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேர் மட்டும்தான் இது வரைக்கும் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. மீதி 1,80,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிச்சும் அவங்களே ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. அதுவும் புதுசா ரேஷன் அட்டை வாங்கினவங்க விண்ணப்பிக்காம விட்டுட்டாங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக தமிழக அரசு வந்து தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல மீண்டும் வந்து முகாம்கள் இட்டிருக்காங்க. அந்த முகாம்கள் எங்கெங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குது. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இல்லைன்னா நெட் சென்டர்ல கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலான்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அதே மாதிரி இந்த தடவை நீங்க ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா மெயினா உங்களுடைய பேங்க், அதாவது வங்கி பாஸ்புக் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆதார் அப்டேட்ல இருக்கணும், மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு வந்து அப்டேட்ல இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.